ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி பிடிவாதமாக வாங்கிட்டார். அப்போ திரு ஜெயக்குமாருக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் கொடுக்கறதா திரு எடப்பாடி உறுதியளிக்கிறார். சி.வி. சண்முகத்துக்கு கொடுத்துட்டாரு. இந்த ஒரு தொகுதியை ராஜ்யசபா ஜெயக்குமாருக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திரு ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, வட மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் ஒரு கணிசமான தொகுதி வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த ஒரு 10.5% வன்னிய சதவீதம் கொடுத்தனுடைய விளைவு தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த எம்பிசியில் இருக்கிற 106 சமுதாயம் நமக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததுனால பிரதிநிதித்துவமே இல்லாமல் போயிடுச்சு. எனவே மீண்டும் அந்த பகுதியில் ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்னா ஒரே ஒரு எம்பியாவது ராஜ்யசபா தென் மாவட்டங்கள்லேருந்து கொண்டு வருவோம் அப்படின்னு ராமநாதபுரத்தை சேர்ந்த திரு தருமரை பண்ணணுங்கிறார். அப்போ கட்சியினுடைய நிர்வாகிகள் போகிறாங்க. பல முறை அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்கல்ல. எங்கேருந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கணும் அந்த கட்டம், அப்புறம் வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக அவரை அறிவிக்கணும் அந்த கட்டம், அப்புறம் அவருடைய தம்பி ஓராசாவை வெளியேற்றணும் அந்த கட்டத்தில், அப்புறம் முக்கிய பிரமுகரான அவருடைய ஆதரவாளரான திரு புகழேந்தியை நீக்கணும். இந்த எல்லா கட்டத்திலையும் அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. இந்த ஃபைல் வந்தபோது கையெழுத்து போடல. ராஜ்யசபாவுக்கு முடியவே முடியாது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒருவரை நான் கொண்டு வரணும்னார். ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில், கட்சியின் பிரதான பொறுப்பை வகித்தவன் என்கிற முறையில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பையாவது கொடுங்கள் என்று சொல்லித்தான் அதை போட்டார். உடனே இங்கே இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அவங்கள சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்கிறவங்க இதுவரைக்கும் நாம போய் அழுத்தம் கொடுத்தோம் வலியுறுத்தினோம் கையெழுத்து போட்டார். இப்போ நிமிர்ந்துட்டார். இனி போய் நம்ம அவரை அழுத்தம் கொடுத்து அந்த ஒரு புள்ளிதான் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிவுக்கு காரணமா? முழுக்க அதுதான் காரணம். வேற என்ன பண்ணார்? கட்சிக்கு எதிராக எந்த நடவடிக்கையுமே அவர் ஈடுபட்டதே இல்லை.